ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். வெள்ளரி, மிளகா, கத்திரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரியெல்லாம் வந்து ஓரளவு நல்லா பூத்துருச்சு. பூத்து இப்போ கொஞ்சம் பிஞ்சே விட ஆரம்பிச்சிருச்சு. களை வெட்டியிருக்காங்க. வெங்காயம் நல்லா வந்து வளர்ந்து வந்துருச்சு. இது தனியாக போய் விதை வெங்காயம்லாம் வாங்கிட்டு வரல. நான் வண்டியில் வந்தவங்கள்ட்ட கொஞ்சம் பழைய வெங்காயம் வாங்கி தான் ஊனி விட்டேன். நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. தக்காளியும் அது மாதிரி நல்லா வந்து நல்ல துளிரடித்து வந்து காய் காய்ச்சிருச்சு. ஆனால் நம்ம மண்ணுக்கு நாங்கள் வச்சு பார்த்ததில் தக்காளி நல்லா இருக்குது. மற்ற மிளகா, கத்திரியை விட தக்காளி நல்லா இருக்குது. அது மாதிரி நமக்கு 2 வருஷமாகவுமே முள்ளங்கியும் நல்லாவே கிடச்சிச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் புல் அதிகமாகவே இருக்குது. இன்னும் வந்து இந்த சைடு வந்து களை வெட்டலை. ஏன்னா கடலையோடு சேர்த்து அவங்க வெட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இனிமேல் வெட்டுவாங்க. நம்ம இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு, ஏன்னா இந்த செடிகள் அதாவது காய்கறிகள்லாம் வச்சா நிறைய இப்போல்லாம் உரம் போடுறாங்க. நம்ம உரம் போடாமல் நமக்கு இந்தளவுக்கு சூப்பராகவே வந்திருக்கு. தக்காளியெல்லாம் இந்தளவுக்கு வந்துட்டாலே பெரிய விஷயந்தான். ஏன்னா நம்ம கொண்டு போய் பெருசாக மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிற அளவுக்கெல்லாம் வந்து நம்ம வைக்கவும் இல்லை, நம்ம கொண்டுட்டு போகிறதும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு உரம் இல்லாமல் நமக்கு தேவையான காய்கறியை நம்மயே விளைவிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அதில் வந்து நமக்கு ரொம்பவே திருப்தி தான். இந்த மாதிரி எங்களோட இயற்கையான விவசாயம் சார்ந்த வீடியோக்களை நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.